அதிக ஸ்கிரீன். ஆ, ம். கடைசி என்ன பார்த்தீங்கன்னா? நான் மத்த பத்தி பார்த்தேன். ம். ஹம், கிளாஸ் ரெக்கார்டிங்கும் அதுக்கு முந்தின கிளாஸ் ரெக்கார்டிங்கும் தாத்தாவோட இருந்து கேட்டீங்களா? ஆ? எந்த போன கிளாஸ் ரெக்கார்டிங்கும் அதுக்கு முந்தின கிளாஸ் ரெக்கார்டிங்கும் உங்களோட தாத்தாவோட இருந்து கேட்டீங்களான்னு கேட்டேன். ஆ, கேட்டீங்க. அப்ப எல்லா கேள்விக்கும் தாத்தா விட சொல்லி தந்தாங்களா? ஆ, நாங்க வந்து அந்த கேள்வியை டிஸ்கஸ் பண்ணினோம். ம். என்னத்தை நீங்க பொழையா சொல்றீங்க? ஏன் அது நீங்க பொழையா சொல்றீங்கன்னு விளங்கிட்டா? ஆ? ஃபுல்லா எல்லாம் இல்ல ஆனா மோஸ்ட் ஆஃப் தம் விளங்கிச்சு. என்ன விளங்கல? மோஸ்ட் ஆஃப் அதில் விளங்குறதுக்கு அப்படி கொஞ்சம் அஹ், நிறைய கூட குறையண்டி இல்லையே. சில ஒரே ஒரு சாப்டர் தான் விஷயம் மேலே. சில வசனத்துல நாங்க வந்து ஒரு இப்ப அந்த 3 வேஸ் செல்ல கிட்ட செல் டைமுக்கு அந்த வித்தியாசமான இக்குமேண்டா அது வந்து வசனத்துல கடைசிக்குன்றது எனக்கு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ம். கன்ஃபியூசிங் சார். அது மட்டும்தாங்க. இப்போ அதை கன்ஃபியூஸ் பேசிட்டா? இப்ப அந்த கன்ஃபியூஸ் பேசிட்டான்னு மீக்குதா? இருக்குது. ஈக்குதா? அஹ், அப்போ வசனத்துல எது கடைசி எது நடுவு எது ஆரம்பம்னு தெரியாது. அதான் பிரச்சனை இப்போ. இல்ல இந்த வசனத்துல ம். நாங்க அத கடைசிக்கு ஆம், மத்து வந்துட்டு சொன்னா நாங்க ஓத 2 3 வேஸ் பார்த்தேன். ஓ. அதுல வந்து செல் டைமுக்கு அந்த ஒரு வசனத்துல கடைசிக்கு வித் அதுல செல்ற மாதிரி இல்லாம வித்தியாசமான வரும் ஏண்டா அந்த 3 வேஸுக்கு ரெண்டு அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறது எப்படி அது அந்த வே வரும் அப்படின்றலாம். வசனத்துல கடைசியில வந்து அந்த வே வரும்ங்கிறதுல என்னத்த கன்ஃபியூஸ்? ஏமாடா அதுல கன்ஃபியூஸ் ஒன்றும் இல்லையே. வசனத்துல கடைசியில எப்ப என்று சொன்னா வசனத்துல கடைசி என்றாலே அந்த வே தான். அந்த மூணு வே தான். அதுல வேற என்ன கன்ஃபியூஸ் இருக்குது? வசனத்தை கடைசி அதுல அல்ல. வந்து வசனத்தை கடைசி எடுக்கக்கூடாது. நிப்பாட்டிடம் என்று வந்தால் நல்லா விளங்கிக்கிறணும். நிப்பாட்டிடம் என்று வந்துச்சு என்றாலும் நாங்க அந்த இடத்தான் பார்க்கணும். ம், அதுக்காக வேண்டி எல்லாத்தையும் கொண்டு போகக்கூடாது. இப்போ இதை பாருங்க. ஃபகரூஹன்னு பார்க்கலுமா? இதை கொண்டு போய் திரும்பி நாங்கள் அதில் பார்க்கலுமா? நிப்பாட்டிடம் என்று சொல்லி இதெல்லாம் ஏல ஏன் ஏலாது? அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எம், ஃபர்ஸ்ட் ரூல்ஸே அவுட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் மதுர அடையாளம் இல்லாட்டி எழுத்தொண்டும் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அதில்லையே. ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன? மூணு வேலையும் ஃபர்ஸ்ட் வே என்ன? இப்போ பார்க்கல. கடைசிக்கு சுக்குன் வச்சு நிப்பாட்டு. லாஸ்ட் எழுத்துக்கு சுக்குன் வரும். அலிப்புக்கு சுக்குன் நிக்குதா? இல்ல. இல்ல அப்ப அந்த ரூல்ஸ் அங்க அவுட் ஆயிடும். இல்ல இல்ல இதுல இருந்து என்ன விளங்குது? நாங்க வசனம் ஒன்றுல ஸ்டாப் பண்ற பிளேஸ்ல அந்த வேஸ் மூணு வேஸ் மீக்கும் என்றால் அதை பார்த்துக்கணும். அவ்வளவுதான். இங்க கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்று இல்லை. கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்று இருக்கின்ற அர்த்தம். இப்போ இதுக்கு போகிறோம் நாங்கள் இதுனால ஓதையில அது இதுல நின்று நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து 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 நிற்கிறோம் அப்படின்றது. ம், இப்போ என்ன செய்வோம்? இதே நின்றுட்டு பார்ப்போம் அப்படியா? அடுத்தது போகாம கொஞ்சம் நல்லா பார்ப்போம் அப்படியா? ம். ம் சரி ஃபர்ஸ்ட் ஓதுங்க பார்ப்போம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். أفلا ينظرون إلى الإبل كيف خلقت. இப்போ எல்லோரும் நிப்பாருன்னா எப்படி நிப்பாட்டணும்? நிப்பாட பார்ப்போம். ம், நிப்பாட்டி காட்டுங்க நாங்க முதல்ல. நூனுக்கு சுக்குன் வச்சு நிப்பாட்டுவோம். ம். இது குறிச்சு நிப்பாட்டி காட்டுங்க பார்ப்போம். أفلا ينظرون. எத்தனை கவுண்ட் எத்தனை செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும்? ஏன் நீட்டி நிப்பாட்டணும்?
நூனா? இப்போ நூனை நீட்டினீங்க. நூ ந நூன் அப்படியே நீட்டினீங்க. இல்ல. அப்படியே அதை நீட்டினீங்க. ஆம், ராவ. ராக எத்தனை கவுன்? ஆம், என்ன? ஆ, ரெண்டு மூணு. ம் ரெண்டு ரெண்டு முறையா? இல்லாவது மூணாவது. இல்லைங்கல்ல, ரெண்டு எழுது மூணாவது செகண்டா மணித்தியாலமா நாலா? செகண்ட். ரெண்டு எழுது மூணு செகண்ட் அப்படியா? ஏன் ரெண்டு மூணு செகண்ட் வேணும்? ஏண்டா? இல்ல இல்ல. இல்ல இல்ல இல்ல. ஓ ஓ ஓ. இல்ல இல்ல இல்ல. ஓ ஓ ஓ. என்ன ஏன் இடணும்? நாங்க அத, ஆம், நாங்க அத ஒரு செகண்ட் நீட்டணும். ஒரு செகண்ட் ஏன் இது ஒரு செகண்ட் வேணும்? ஏண்டா? எதுனாலும் நீ காரணம் சொல்லணும். எதை சொன்னாலும் காரணம் சொல்லணும். ஒரு செகண்ட் ம- சொன்னாலும் இதுக்காக வேண்டிதான் ஒரு செகண்ட் எட்டுறோம். மதுர அடையாளம் எழுத்துற அட ஒரு அடையாளத்துல, ஆம், லம்ம மத்து அந்த வசனத்துல வந்தீரு, இதுல எங்க வந்து வந்தீரு. இல்லாம மத்து? அந்த வசனத்துல வந்து சொல்லல அது. எந்த எழுத்துக்கு மேல இல்லாம மத்து இருக்குது? ரா. ராக்கு மேல இல்லாம மத்து இருக்கு அப்படியா? ம். அப்ப லாக்கு மேல இல்லாம மத்து இருக்கு. அப்ப லாவை இன்னும் ஏன் லூ ரூன்னு போகணுமே. இல்ல இல்ல. நீங்க அப்படி ஓதலையே. மதுர அடையாளத்துல எழுத்துற எழுத்து எழுத்துற அலிஃபியா வா உயிரு. அலிஃபியாவா மூணு ஃபர்ஸ்ட் ஒதுக்கிதோ? மூணு எழுத்துக்கள் மத்துகீரு. அந்த ம். மூணு ஃபர்ஸ்ட் வசனத்துல, அயின வா வந்தீரு ராக்கு ம்ஹும். பிறகு. ம்ஹும். அதனால நாங்க ஒரு செகண்ட் நீட்டி எழுதணும். இப்ப நீ சொன்ன விஷயத்துல இருக்கிற போல என்ன தெரியுமா? எல்லோரும் உள்ள நீங்க நிப்பாட்டுறீங்களா இல்லையா இப்ப? இப்ப எல்லோரும் நின்று இல்ல நிப்பாட்டுறீங்களா இல்லையா? அப்ப இது நிப்பாட்டுறது எங்க வரணும்? எந்த பகுதியில் எந்த தலைப்பு கீழே வரும்? பாத்தீங்களா, அங்கதான் பிரச்சனை. அதைத்தான் நீ குழம்பப்படாது. நிப்பாட்டுறேன்னு சொன்னா ஆமாண்ணா, அதை நாங்க எதுக்குள்ள பாக்குறது? சோறு மீக்குது, கறியும் மீக்குது. சோறை கோப்பையில போட்டாச்சு பீங்கான்ல, கறியை ஊத்தினா சோத்துக்குள்ள போய்த்துட்டு கறியை தேடலுமா? இல்ல. ஏலாது. கறிக்குள்ள போயிட்டு சோறிக்குமா? ஓ. ஏலாது. அப்ப ஓ. அப்படியா? கறி கோப்பைக்குள்ள சோறு மீக்கும் அப்படியா? இல்ல வீட்டுல கறி கோப்பைகளை போட்டா சோத்தாக்குறது? இல்ல. இல்ல. அதே மாதிரி தான் நீங்க இப்ப எந்த ஊர் நிப்பாட்டி நீங்க என்ன சொன்னா அதை பேத்திட்டு மத்திய இடத்துல பார்க்கலுமா? எங்க பார்க்கணும் அதை? அதை பேத்திட்டு நிப்பாட்டுற மத்துக்குள்ளதான் பார்க்கணும். ரெண்டு தலையை படிச்சு. ம். ஒன்று மத்த பத்தி படிச்சீங்க, மத்திர எழுத்துக்கள், அஹ், மத்திர அடையாளங்கள் படிச்சுக்கிறீங்க. இன்னொரு தலைப்பு என்ன? நிறுத்தி ஓதுகின்ற இடத்துல வார மத்து தலைப்பு ஞாபகம் இல்லையா? யா சமீர். அப்போ சிலையிலிதா இப்ப முதலாவது யோசிக்கணும். நாங்க ஒரு இடத்துல நிப்பாட்டுறோம் என்றால் நிப்பாட்டுற இடத்துல, நிறுத்தி ஓதுற இடத்துல ஓதுற மத்த பத்தி நாங்க யோசிக்கணும். எங்கதான் ஆ. நிப்பாட்டினாலும் நாங்க பேத்துட்டு மதுர எழுத்து, மதுர அடையாளம், மதுர எழுத்து, மதுர அடையாளம் என்றால் கரைக்கோப்பைகளை பேத்துட்டு சோத்தை தேடி எடுக்கிற மாதிரியும், சோத்து கோப்பையில தான் கறிக்கும் என்கிற தேடுற மாதிரி தான் நீக்கும். இதுதான் பிரச்சனை. விளையாட்டா. ஆ. ஆஹ் இப்ப திருப்பி போதும் பாவம். திருப்பி இல்லை. ஓகே, ரெண்டாவது வாங்க, ரெண்டாவது வாங்க பாவமா. يخرج من بين الصلب والترائب. இந்த சவுண்ட் பேத்திட்டு
சவுண்ட் பேசிட்டு சவுண்ட் கேட்குது இல்லை. يخرج من بين الصلب والترائب. பாதிட உச்சரிப்பெல்லாம் எல்லாம் பேசிட்டு போதாது. أه. ம். يخرج من ரோ எஃப் ரோஜு. يخرج من بين الصلب والترائب. என்ன ஒத்தரா இபு நீட்டுறதா நீட்டுற இல்லையா என்னத்துக்கு நீட்டுற இல்லை சொல்லுங்க பாபு. வசனத்தை கடைசி நீட்டுப்படுதோ ரா நீட்டுறமேனா. أه. ஆ ஏன் நீட்டுறாவ. and ம். um rara அயின அலிஃப் அதுக்கு மேல மத்தர் அடையாளம் வந்தீரு. ம்ஹும். நாங்க மத்தர் அடையாளத்தை 2 செகண்டுக்கு நீட்டம். அடையாளம் மத்திய அடையாளம் வந்தா 2 செகண்ட் அப்படியா. அஹ், மத்திய அடையாளத்தையும் அப்ப நம்ம பிறகு 2 செகண்ட் நல்லது அதுலயும் பிழை. 3 செகண்ட். இப்ப நீங்க சரியா பார்க்கல. ஏன் பார்க்கல. 2 செகண்டா 3 செகண்டா 1 செகண்டா ஏன் பார்க்கல அதெல்லாம். எங்க பதிலே காணும். ஏன் சரியா பார்க்கல. 2 செகண்டா 1 செகண்டா 3 செகண்டா 4 செகண்டா. மூணு. ம். மூணு. மூணா. இப்ப 4 இல்லை அப்படியா. இல்ல ம். இல்ல எனக்கு தெரியாது. நீங்க என்ன சொல்லணும் 3 4 3 பிள்ளை 4 அப்படியா. 2 இல்ல 2 பிள்ளை ஆச்சு இப்ப 3 3 இல்லண்டா 4 அப்படிதானே. ம், ஆயித்தானே. இதை பார்த்து படுதில்ல பெரிய சின்னதாகி இன்னும் குழப்பு கன்ஃபியூஸ்லாம் ஆகிது. அந்த கன்ஃபியூஸிக்கப்படாது. ஏன் அந்த கன்ஃபியூஸ் வருது. எத்தனை கவுண்ட் கன்ஃபியூஸ் கூட ஒரு பிரச்சனை தான் ஆகிக்கும். மூணாவது பாவம். ம். إن الذين آمنوا وعملوا الصالحات. ஆ இது என்னது சாலிஹாத். எத்தனை செகண்ட் நீட்டணும். ஏன் நீட்டணும். காரணம் ரீசன். நாங்க அத 1 செகண்டுக்கு நீட்டணும். ஆஹா. என்றால் ம். மத்திர அடையாளமும் எழுத்துறேன். அடையாளத்துல ஃபத்த மத்தீரு. ம்ஹும். அப்ப இந்த ஹேக்கு மேல ஃபத்த மத்தண்டீரு. ம். அப்ப நாங்க போயிட்டு கறிச்சட்டிக்குள்ள சோத்தை தேடுவோம் இப்ப அப்படிதான் சொல்றீங்க இப்ப. கறிச்சட்டிலாம் சரி சோறிக்கும் நான் சோத்தாங்க தான் தேடுவேன்னு சரி சொல்றீங்க இப்ப அப்படிதானே. ஆமாண்ணா. வீட்டில் கறிச்சட்டிலாம் சோறு வைக்கிறேன் நான் சோறைத்தான் தேடுறேன் ஆனால் கறிச்சட்டி தான் எனக்கு வேணும்னு சொல்றீங்க அப்படிதானே.
இப்ப நான் சொன்னேனே இப்ப உதாரணம் கொண்டு இது எந்த 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 தலைப்பு கீழே பார்க்கணும் இதை மது கீழே பார்க்கணும் அப்படிதானே மத்தினுடைய எழுத்துக்கள் மத்து அடையாளத்து கீழே பார்க்கணும் அப்படிதானே ம், என்ன பானா கதையை காணும் மதுர எழுத்து மதுர அடையாளத்துக்கு தான் பார்க்கணும் அப்படிதானே எங்க பதில காணும் ஆமாண்ணா ஆ, என்ன நான் என்ன செய்ய கேட்டேன் இப்ப இது தலைப்பு எது கீழே வரும் இப்ப சாலிஹாத்துல நிப்பாட்டினது எந்த தலைப்பு கீழே வரும் மூணு தலைப்பு ஒன்று வசனத்துல இறுதியில நிறுத்தி ஓதுற இடங்கள்ல வார தலைப்பு ஒன்று மிகும் அதை விடுங்களே ரெண்டு முக்கியமான தலைப்பு ரெண்டு இது வரும் மதுரை அடையாளங்கள் எழுத்துக்களா அல்லது வேற தலைப்புகளா ம், நீங்க தலைப்பு ஞாபகம் இல்லை கடைசா சொன்னது எந்த சட்டியில சோறிக்கிது எந்த சட்டியில கறி வைக்கிறங்க ஞாபகம் இல்லை ஆகவே குழம்பும் அப்படியா தலைப்பு ஞாபகம் இல்லை எந்த தலைப்பு கீழே பார்க்குறேன்னு ஞாபகம் இல்லை அப்படிதானே அதான் குழப்பம் அப்படி கண்டுபிடிச்சு எந்த தலைப்பு கீழே வரும் நீங்க தேர்டா சொன்னீங்க. என்ன தேட சொன்ன தலைப்பு நான் தேட சொன்னா கறிச்சாட்டின்னு சொன்னேன் கறி சட்டியில சோற தேடுற தலைப்புன்னு சொன்னான் அப்படியா இல்ல இல்ல, நீங்க அந்த ஆம், மூணு இம்பார்ட்டன்ட் சட்டங்கள் சொன்னீங்க, அதுல அது மூணாவது இந்த. தலைப்பை அதுல தலைப்பை உங்களோட பாசில நீங்க விலைங்க எடுத்துக்கோங்க அப்படி சொல்லப்படாது அந்த விடப்பில அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தலைப்பே தெரியாதுன்னு அர்த்தம் நீங்க பாடமாக்கல பாடமாக்கி தான் வரப்போறீங்கன்னு அர்த்தம் அப்படி அல்ல மூணாவது வகையில தலைப்பை உங்களோட லாங்குவேஜில் அது இங்கிலீஷ்ண்டா இங்கிலீஷ் சிங்களம்டா சிங்களம் உருதுண்டா உருது சைனீஸ்ண்டா சைனீஸ் ஜப்பான்டா ஜப்பான் உங்களோட லாங்குவேஜில் நீங்கள் அதை விளங்கிக்கோங்க விளங்கி உங்களோட பாஷையில் செல்றதுக்கு ரெடி ஆகணும் அப்பதான் இந்த இடத்துல மறக்காது அப்போ நீ சொன்ன ஆன்சர் பிழையே 1 செகண்ட் டென்ஷன் ஆன்சர் பிழை விளங்குதா கன்ஃபியூஸ் ஆகிற பிரச்சனை எங்கே ஈண்டு ஆ, உங்களோட லாங்குவேஜில் அந்த தலைப்பை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாட்டி அதான் நான் சின்ன உதாரணம் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் வாங்கிச்சா கறிச்சட்டிக்குள்ள போய்த்துட்டு சோத்து மணியை தேடுறதும் சோறு தட்டியில் ஆ, எங்கடா இறைச்ச காணோம் கோழியை காணோம் மீனை காணோம் இப்படி தேடுற மாதிரி தான் நிற்கும் விளங்குதா ஏன்டா ஆ, என்னத்துக்கு ஏன்ல எப்படி தேடுறோம் ஏண்டா எந்த டாபிக்கு கீழே எதை போயிட்டு தேடணும் என்று தெரியாது எந்த சட்டியில என்னத்தை வீட்டில் சமைக்கிற குக் பண்றேன்னு தெரியாது ஸோ நாங்க போட்டு போட்டு தேடி தேடி தான் நிற்போம் ஆனால் ஒன்றும் கிடைக்காது அப்படித்தானே அதே தான் அங்கே நடக்குது உங்களுக்கு சாலிஹாத்தில் வார சாப்டர் வார கான்செப்ட் என்ன டாபிக்கு கீழே நான் போயிட்டு பார்க்கணும் என்றதை நாங்கள் சரியாக ஐடென்டிஃபை பண்ணாதான் எங்களுக்கு இந்த மேட்டருக்கான ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அல்லது நீங்கள் மௌத்து வரைக்கும் போத போதோ இந்த கன்ஃபியூஸ் இது கொண்டே நிற்கும் ம். அப்போ என்ன செய்யணும் ஆமாண்ணா நீங்கள் சொன்னீங்க சொல்லணும் ஆ, நீங்க சொன்ன அந்த சட்டங்களை இந்த பாஷால போய்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துட்டு வரணும். அந்தந்த டாப்பிக்கு சரியாக போட்டுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு ஓதி கொண்டு வரோம் சாலிஹாத்தில் நிப்பாட்ட போகிறோம்டா நிப்பாட்ட போகிறோம்ங்கிறது முதலாவது கான்செப்ட் லாஸ்ட்டுக்கு சுக்கூன் வைக்கிறோம்ங்கிறது ரெண்டாவது கான்செப்ட் ஆ ஓகே இதை வந்து நாங்கள் இந்த சட்டிக்குள்ளே பேத்திட்டு தேடணும் என்ன ஐடியா வந்துடணும் இல்லைங்கண்ணா ஆ, ஓகே இப்போ ஃபஸ்ட் ரெண்டாவது ஓதுறோம் லாஸ்ட்டுக்கு சுக்கூனை வைக்கிறோம் அதுக்கு முன்னுக்கு மத்தியில் ஆ இது வந்து இந்த சட்டிலாம் போயிட்டு தேடணும் என்றது ஐடியா வந்துடணும் சரியா இல்லைங்கண்ணா ஆ, வசனத்தில் கடைசிக்கு சுக்கூனை வச்சு தான் நிப்பாட்டணும் என்ற ஒரு கென்செப்ட் படிச்சுக்கிறோம் எங்கே படிச்சாலும் பாப்போம் வசனத்தில் கடைசியில் நாங்கள் சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும் என்ற ஒரு கென்செப்ட் படிச்சுக்கிறோம் பாப்போமே நாங்க வந்து ம் ஆம், ஒரு தலைப்பு நாங்க பார்த்தோம், வசனத்துல கடைசில நிப்பாட்டி ஆ ஒரு இடத்தோட. வெரி குட் பார்த்தீங்களா இல்லை இப்போ அந்த சட்டி ஞாபகம் வைக்க இப்போ ஏதாச்சும் கறி சட்டி ஞாபகம் வைக்க இப்போ வசனத்தில் கடைசியில்
நிறுத்தி ஓதுற ஸ்டாப் பண்ற மெத்தட் படிச்சுக்கிறோம். அதுல மூணாவது ஒரு மெத்தட் ஒண்டிக்குது. வசனத்துல கடைசிக்கு நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டுற என்ற ஒரு கன்செப்ட். ஸோ ரெண்டாவது எங்க வரும்? அந்த கன்செப்டுக்குள்ள வைக்கிறோம். முதலாவது எங்க ம். வரும்? முதலாவதுலையும் கடைசிக்கு சுக்கூனை வைக்கிறோம். அதுக்கு முன்னுக்கு மத்தியில் எழுத்து ஒன்றும் இல்லை. அதுவும் குறிப்பிட்ட அந்த சட்டிக்குள்ள போய்த்திடும், வைத்திரும். தலைப்பு கீழே போய்த்திடும். விளங்குதா? இந்த டிஃபரெண்ட்டை சரியா பிடிக்கலண்டா கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ விளைச்சு அப்படி பார்க்கணும் எனக்கு. இப்போ நான் அடுத்த முறை ஆ, கேட்பேன், சட்டத்தை கேட்க மாட்டேன். இது எந்தெந்த சட்டிக்குள்ள போட போறீங்கன்னா கேட்பேன். எந்தெந்த டொப்பிக் கீழே பார்க்க போறீங்கன்னா கேட்பேன். ம். அப்பதான் அம்மா நான் பேசிட்டு இறைச்சி கறியை சோத்து சட்டிலையும், சோத்து சட்டியில பேசிட்டு மீன் கறியையும் தேட மாட்டீங்கன்னா ம். அதான் டாபிக் சரியா இவளையும் நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி. ஆ, அடுத்த கிளாஸ்லயும் கேள்வி தானா? இதே கேள்வி தொடரும் இன்ஷா அல்லாஹ். ம். ஓகே தாத்தா, ஏன்